ஹாய், ஹலோ ரிஷப ராசி. உங்களுக்கு 26 ஜனவரிலேருந்து 1 பிப்ரவரி என்ன கைடன்ஸ் வருது யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு கைடன்ஸ் வந்தாச்சு. க்ளீன் யுவர் எனர்ஜி, ரீஃபியல் யுவர் எனர்ஜி, ரீக்ளைம் யுவர் பவர். ஸோ நீங்கள் ரொம்பவுமே நெகட்டிவிட்டியில் இருக்கீங்க. ரொம்பவுமே எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது விஷயம் உங்களுக்கே தெரியல. ஸோ அதை நீங்கள் திரும்ப உங்களோட பவரை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா அது கடவுளாலையும் யூனிவர்ஸாலையும் ஏஞ்சல்ஸால மட்டும்தான் முடியும். ஸோ நீங்க ரெகுலரா என்ன சாமி கும்பிடுவீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்களோ அதை ரெகுலரா பண்ணுங்க. ரைட், நான் சொன்னேனா இல்லையா? கிரியேட் ஏ ரொட்டீன். உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க. ஓகே, நான் எங்கேயும் போகல, நான் ஏன் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு யோசிக்காம வீட்ல இருந்து பண்ணக்கூடிய விஷயங்களே நிறைய இருக்கு. அதே மாதிரி உங்களோட ஜாப்லயும் நீங்க கிரியேட்டிவா பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதுல கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க இந்த வாரம். அடுத்தது உங்களோட லவ் லைஃப்ல ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் என்ன வருதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு கார்டு வந்தாச்சு ரிஷபராசி. பிகாஸ் பிப்ரவரி ஃபார் love season. Okay, toxicity, toxic relationship can drain your energy and self-worth. Be aware. ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எந்த ஒரு நெகட்டிவான பர்சன்ட்டையும் மாட்டிக்காதீங்க. உங்களோட எனர்ஜி அவங்க ட்ரைன் பண்ணிடுவாங்க. உங்களோட செல்ஃப் ஒர்த், ஓகே, உங்களோட வர்த்தி என்னன்னே உங்களுக்கு புரியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. So alone time, spend some time alone. It will help you gain clarity on your relationship. ஸோ உங்களை என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் தனியா இருக்க பழகுங்க. நீங்க தனியா இருக்கும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டியை வச்சு நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி ரிஷபராசி கிளைம் பண்ணுங்க.